பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான பாஸ்கா கால நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமா, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த பாஸ்கா கால நல்வாழ்த்துக்கள். வழக்கம் போல ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர்ந்தவாறு ஆழமான பார்வையை தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்களை அளவின்றி நேசிக்கும் எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அழகான நாளுக்காகவும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த அருமையான நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, இன்றைய வாசகங்களின் மைய கருத்தான உமது உன்னத நட்பு, நிபந்தனையற்ற அன்பு, அப்புறம் தூய ஆவியின் வழி நடத்துதல், இது எல்லாத்துக்காகவும் நாங்க உமக்கு பெரிய அளவுல நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இன்றைய வாசகம் எங்களுக்கு தரும் அந்த ஆழமான அன்பின் செய்திக்காக உம்மை போற்றுகிறோம். இருளில் இருக்கும் எங்களுக்கு நீர் தரும் வெளிச்சத்துக்காகவும் உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்கள் இப்போது உருக்கமாக ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆம், அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பும், உடைந்த இதயங்களுக்கு ஆறுதலும், நோயுற்ற உடலுக்கும் மனதிற்கும் முழுமையான சுகத்தையும் தந்தருளும். உமது கிருபை அவர்களை நிரப்பட்டும். உம்முடைய அளவற்ற இரக்கமும் கிருபையும் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் வழிந்தோடட்டும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். இருள் அகலட்டும். அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும். நிச்சயமாக. நம்பிக்கையாளர்கள் மற்றும் சமூகங்களுக்காக அவங்க எப்பவும் உமது கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கவும் ஒரு பெரிய ஒற்றுமையில் மகிழவும் ஜெபிக்கிறோம். அதேபோல இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் பணியாளர்களுக்காக அவங்க கிறிஸ்துவின் உண்மையான நண்பர்களாக வாழவும் சிறந்த கனிதரவும் ஜெபிக்கிற ஆண்டவரே. தலைவர்கள் மற்றும் மூப்பர்களுக்காக அவங்க ரொம்ப விவேகத்துடன் செயல்பட்டு விசுவாசிகளை நல்லபடியா ஊக்குவிக்க ஜெபிக்கிறோம். புதிய நம்பிக்கையாளர்கள் மற்றும் நற்செய்தியின் தூதர்களுக்காக அவங்க அன்போடு வரவேற்கப்பட்டு மகிழ்ச்சியில் பலப்பட நாங்க ஜெபிக்கிறோம். திரு அவைக்காக அது தொடர்ந்து தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு எல்லாரையும் உள்ளடக்கி அன்பில் கனிதரும் சபையா திகழ ஜெபிக்கிறோம். எங்களோட சொந்த பணிக்காக நாங்க பாடுற பாடல்களும் எங்க போதனைகளும் மத்தவங்க கிறிஸ்துவின் நட்பை முழுமையா தழுவிக்கொள்ளவும், ஒற்றுமையில மகிழவும், அன்பின் சமுதாயமா வாழவும் உதவணும்னு ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவங்களோட நல்ல நோக்கத்துக்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் நாங்க முழுமனசோட ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். ஆமென். அதாவது நேயர்களே, உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்க நாங்க எப்பவும் காத்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்துக்குள்ள போக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா இத தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, கண்டிப்பா சொல்லுங்க. என்ன ஸ்டோரி அது? அதாவது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் இருக்கு. அங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலையை முடிக்க வேண்டிய கடைசி நாள் ரொம்ப நெருங்கிடுச்சு. அந்த டெட்லைன் பிரஷர்னாலே ஒரு பதற்றம் வந்துடுமே. ஆமா, கரெக்ட். அங்க இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் ரொம்பவே சோர்வு அடைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு விதமான பயமும் பதற்றமும் சூழ்ந்திருக்கு. ஐயோ பாவம் அவங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த முதலாளி தன்னோட அந்தஸ்து, அதிகாரம், தன்னோட ஏசி ரூம் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு நேரா அந்த தொழிற்சாலைக்குள்ள வராரு. ஓ, ஒரே களத்துல இறங்கிட்டாரா? ஆமாங்க. சாதாரண தொழிலாளர்களோட தோளோட தோள் நின்னு அவங்களோட சேர்ந்து அந்த வியர்வையில் அவர் வேலை பார்க்கறாரு. அது மட்டும் இல்லாம வேலை முடிஞ்சதும் அவங்கள வெறும் வேலைக்காரங்களா பார்க்காம தன்னோட சொந்த நண்பர்களா ஏத்துக்கிட்டு அவங்களோட உட்கார்ந்து பேசுறாரு. வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த நிகழ்வு ஒரு சாதாரண பணியாளரோட மனநிலையை எப்படி மாத்துமோ நாம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். ஆமா, ஏன்னா அதிகாரத்தோட உச்சியில இருக்கிற ஒருத்தர் அப்படி கீழே இறங்கி வருது அந்த பணியாளர்களுக்கு வெறும் மரியாதையை மட்டும் கொடுக்கல, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. கரெக்ட். இந்த கம்பெனில நமக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு அது உருவாக்குது இல்லையா? 100க்கு 100 உண்மை. அந்த பாதுகாப்பு உணர்வு தான் இன்னைக்கு நம்ம அலச போற யோவான் நற்செய்தி, திருத்தூதர் பணிகள், அப்புறம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட பொதுமறை கல்வியுரை, இப்படி எல்லா வாசகங்கள்லயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்முடைய இந்த ஆழமான தேடலோட மையமே. ஆண்டவர் இயேசு நம்மள வெறும் பணியாளர்கள் அப்படிங்கிற நிலையில இருந்து தன்னோட சொந்த நண்பர்களா எப்படி உயர்த்தினாரு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம்.
அப்படி அவர் நம்மள நண்பர்கள்னு கூப்பிடுறதோட உண்மையான அர்த்தம் என்ன? அது இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல, முக்கியமா உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க ஜெபத்துல எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்கிறத நாம தெளிவா விவாதிக்கலாம். ஆமா, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரையிலான வாசகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஒரு கட்டளைய கொடுக்கறாரு. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அழகான கட்டளை தானே. அதுதான். ஆனா அதை தொடர்ந்து அவர் சொல்ற வார்த்தை தான் எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போடுது. அதாவது, இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நான் நண்பர்கள் என்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அந்த பணியாளர் அப்புறம் நண்பர் அப்படிங்கிற 2 வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது, திருவிவிலியத்தோட மூல மொழியான கிரேக்கத்துல பணியாளர் அல்லது அடிமை அப்படிங்கறத குறிக்க டூலோஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. டூலோஸ், ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டூலோஸ்க்கு தன்னுடைய எஜமானனோட ஒட்டுமொத்த திட்டம் என்னன்னு சத்தியமா தெரியாது. எஜமான் ஒரு கட்டளை இடுவாரு, இவன் அதை அப்படியே கேள்வி கேட்காம நிறைவேற்றுவான், அவ்வளவுதான். ஓ, அப்ப வெறும் வேலை மட்டும்தான், வேற எந்த ஒட்டுதலும் கிடையாது. கரெக்ட். ஆனா நண்பர் அப்படிங்கறத குறிக்க பிலோஸ் அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பிலோஸ் அப்படிங்கிறவனோட எஜமான் தன்னோட இதயத்தையே பகிர்ந்து கொள்வாரு. ஹாஹா, எவ்ளோ ஆழமான அர்த்தம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் அப்படின்னு. ஆமா, எதையும் மறைக்காம தந்தை தமக்கு சொன்ன எல்லாத்தையுமே அவர் நமக்கு அறிவிச்சதுனாலதான் நாம் அவருக்கு நண்பர்களாகிறோம். ஆனா இந்த இடத்துல நாம மனிதர்களாகிய நம்முடைய இயல்பு கொஞ்சம் சிந்திக்கணும் நேயர்களே. பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நாம ஆண்டவரோட நண்பர்களா இருக்கிறத விட அவரோட பணியாளர்களா இருக்கிறத தான் அதிகமா விரும்புறோம். அது ஏன்னு நினைக்கிறீங்க? பணியாளரா இருக்கிறது ரொம்ப சுலபமா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு பணியாளரா இருக்கிறது ரொம்பவே ஈஸி. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில கடமைகளை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டு, நான் என் கடமையை முடிச்சிட்டேன், இப்ப எனக்குரிய கூலியை கொடுங்க அப்படின்னு கேக்குறது நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இது ஒரு வியாபாரத்தனமான உறவு மாதிரி ஆகிடுது. நான் 10 நல்ல காரியங்களை செஞ்சா எனக்கு 10 ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு நாமளே ஒரு கணக்கு போட்டுக்கிறோம். ஆமா, ஆனா நண்பர் அப்படிங்கிற உறவு அப்படிப்பட்டது கிடையாது. அது ஒரு ரொம்ப ஆழமான பொறுப்பை உருவாக்குது. அங்க நம்முடைய முழு இதயத்தையும் நம்ம பலவீனங்களையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? அது ரொம்ப அருமையான பார்வை. ஏன்னா நண்பரா இருக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தரை முழுமையா நம்புறத குறிக்குது. இப்போ பொதுவா நாம நம்ம வாழ்க்கையில யார நண்பர்களா தேர்ந்தெடுப்போம்? நாம நம்ம ஒத்த சிந்தனை உள்ளவங்க, இல்லனா நம்ம வயசு நம்ம அந்தஸ்துக்கு சமமானவங்க, இல்லனா நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யக்கூடியவங்கள தான் நாம பொதுவா தேர்ந்தெடுப்போம். கரெக்ட். ஆனா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எல்லையற்ற பரிசுத்தமானவர் ரொம்ப பலவீனமான எந்த தகுதியுமே இல்லாத நம்மள பார்த்து நீ ஏன் நண்பன் அப்படின்னு சொல்றாரு. இது நம்முடைய தகுதியை ஒருபோதும் காட்டவே இல்லை நேயர்களே. மாறாக இது அவருடைய அன்போட எல்லையற்ற தன்மையை தான் காட்டுது. ஆமா, அவர் சொல்ற அந்த வாக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப உரிமையா சொல்றாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை அது! நாம தகுதியற்றவங்களா இருந்தாலும் அவரே நம்மள தேடி அந்த நட்பு கரத்தை நீட்டுறாரு. அப்போ நேயர்களே, இது உங்களுடைய அன்றாட ஜப வாழ்க்கையை எப்படி மாத்தணும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. நாம போய் ஆண்டவர் முன்னாடி ஏதோ ஒரு குற்றவாளி போலவோ இல்லைன்னா கூலி கேட்கிற ஒரு வேலைக்காரனை போலவோ நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, ஒரு நெருங்கிய நண்பன் கிட்ட நாம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி ரொம்ப உரிமையோடும் அன்போடும் நீங்க அவர்கிட்ட பேசலாம். இதத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க மே 13, 2020 அன்று வழங்கிய பொது மறைக்கல்வி உரையில மிக அழகா விளக்குறாரு. ஆமா, அவர் அந்த யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை ரொம்ப வித்தியாசமா ஒரு வெற்று காசோலை, அதாவது ஒரு பிளாங்க் செக் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. பிளாங்க் செக் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அதை ஒப்பிடுறாரு? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு. ஒரு வெற்று காசோலையில நம்ம எவ்வளவு தொகையை வேணாலும் நிரப்பிக்கலாம் இல்லையா? அதுபோல ஆண்டவரோட கிருபைக்கும் அவரோட அன்புக்கும் எல்லையே கிடையாது. அந்த வெற்று காசோலை அப்படிங்கிற உருவகம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அப்படி ஒரு பிளாங்க் செக் கொடுத்தா கண்டிப்பா அவன் அந்த தவறா பயன்படுத்திடுவான் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆமா, ஆனா ஆண்டவர் நம்மேல அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை வைக்கிறாரு.
திருத்தந்தை சுட்டிக்காட்டுற இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நாம ஒரு சிறந்த நண்பர்களாவோ நன்றியுள்ள பிள்ளைகளாவோ அல்லது பிரமாணிக்கமுள்ள வாழ்க்கை துணையாவோ இல்லாதப்போ கூட ஆண்டவர் நம் மேல தொடர்ந்து அன்பு கூறுகிறாரு. நாம எத்தனையோ முறை தப்பு பண்ணாலும் சரி, அந்த வெற்று காசோலைய அவர் திரும்ப பெறுவதே இல்ல. அதுதான் அவருடைய அன்பு. கரெக்ட். மேலும் திருத்தந்தை சொல்லும்போது ஆண்டவர் நம் இதய கதவு கிட்ட நின்னு தட்டுறாரு, ஆனா அவர் ஒருபோதும் அத்துமீறி உள்ளே நுழைவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவர் நம்மள வற்புறுத்துறதே இல்ல. ஒரு தாயோட கனிவும் ஒரு தந்தையோட அரவணைப்பும் கலந்த ஒரு ஒருங்கிணைந்த பொறுமையோட அவர் நமக்காக காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல நேயர்களே, இந்த நிமிடம் நீங்க எத்தனையோ மன அழுத்தங்களோடும் தனிமையோடும் தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பா. தங்களோட பாரத்தை இறக்கி வைக்க, தங்களை உள்ளபடி புரிஞ்சுக்க ஒரு நல்ல தோள் கிடைக்காதா அப்படின்னு நீங்க ஏங்கலாம். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு நல்ல நண்பன் கிட்ட நம்ம எந்த தயக்கமும் இல்லாம எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிற மாதிரி ஆண்டவர்கிட்டையும் நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம், விளக்கலாம், விவரிக்கலாம். இத திருத்தந்தி சொல்லும்போது நமக்குள்ள எவ்வளவு பெரிய ஆறுதல் கிடைக்குது பாருங்க. நீங்க எந்த பலவீனத்துல இருந்தாலும் சரி, அவர் உங்களை ஒருபோதும் குறை சொல்லாத, உங்கள் மேல் சுமையேற்றாத ஒரு உன்னத நண்பர். ஆரம்ப கால திரு அவையில நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவத்தோட நேரடியா தொடர்புடையது. ஆமா, திருத்தூதர் பணிகள் நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை நாம ஒரு முக்கியமான வாசகத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு இவ்வளவு சுதந்திரமான சுமை இல்லாத நட்பை கொடுத்திருக்கும் போது மனிதர்களாகிய நாம எப்படி மத்தவங்க மேல நம்முடைய விதிகளை திணிக்கிறோம் அப்படிங்கறத அந்த பகுதி ரொம்ப தெளிவா தோலுரித்து காட்டுது. நீங்க அந்த அந்தியோக்கியா சபையில ஏற்பட்ட அந்த பெரிய குழப்பத்தை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். யூத கிறிஸ்தவர்கள் சிலர் அந்தியோக்கியாவிற்கு போய் அங்க இருக்கிற பிற இனத்து சகோதரர்களிடம் சில கடுமையான சட்டங்களையும் தங்களுடைய பாரம்பரிய விதிமுறைகளையும் திணிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அங்க இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பமும் மனக்கலக்கமும் ஏற்பட்டுச்சு. இது ஏன்னு நாம உளவியல் ரீதியா பார்த்தோம்னா, மனிதர்களுக்கு எப்பவுமே மத்தவங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. கரெக்ட். தாங்கள் பின்பற்ற ஒரு சில பாரம்பரியங்கள் தான் உண்மையான பக்தி, அது மத்தவங்களும் அப்படியே பின்பற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. அன்பை விட அதிகாரமும் கட்டுப்பாடும் அங்க மேலோங்கி நிக்குது. இது ஆண்டவர் காட்டின அந்த நட்புக்கும் அன்புக்கும் முற்றிலும் எதிரான ஒரு செயல் இல்லையா? ஆமா, அதனாலதான் எருசலேம் திருச்சபையிலிருந்து திருத்தூதர்களும் மூப்பர்களும் கூடி தூய ஆவியாரோட துணையோட ஒரு மனதா முடிவெடுத்து பவுல், பர்னபா, யூதா மற்றும் சீலா இவங்க எல்லாரையும் ஒரு கடிதத்தோட அங்க அனுப்புறாங்க. அந்த கடிதத்துல அவங்க எடுத்த முடிவு உண்மையிலே ஒரு பெரிய புரட்சி தாங்க. என்னன்னா, இன்றியமையாவதற்றை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் அப்படின்னு அங்க எழுதுறாங்க. ஆமா, சிலைக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெருக்கப்பட்டவை, பரத்தைமை இத மட்டும் தவிர்க்க கோரியது அந்த சங்கம். ஆனா இந்த இடத்துல நாம கொஞ்சம் அமைதியா சிந்திக்கணும் நேயர்களே. கண்டிப்பா. இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் அப்படின்னு நாம கடந்து போக முடியாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்கள்ல, நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல இது எப்படி எதிரொலிக்குது அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல நாமும் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் விருப்பு வெறுப்புகளையும் மத்தவங்க மேல ஒரு பெரிய சுமையா திணிச்சிடுறோம். உண்மைதான். குழந்தைங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுல தொடங்கி மத்தவங்க எப்படி வாழணும் அப்படிங்கறது வரைக்கும் நாமே சில தேவையற்ற விதிகளை உருவாக்குறோம். ஆனா உண்மையான அன்பு அப்படிங்கிறது எது இன்றியமையாததோ அதை மட்டும் வலியுறுத்திட்டு மற்ற சுதந்திரங்கள்ல நம்முடைய சகோதர சகோதரிகளை குழப்பாம அவங்கள மூச்சு திணற வைக்காம இருக்கிறது தான். கரெக்ட். நாம மத்தவங்கள பணியாளர்களா பார்க்கும்போது தான் அவங்க மேல இந்த மாதிரி தேவையற்ற சுமைகளை ஏத்துறோம். ஆனா அவங்கள நண்பர்களா பார்க்கும்போது அவங்களுடைய சுமையை குறைக்கவே நாம நினைப்போம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆண்டவர் நம் சுமைய குறைச்சிருக்காரு. நாம ஆண்டவரால நண்பர்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய சுமைகள் இறக்கி வைக்கப்படும் போது அதுக்கு பதிலா நாம என்ன செய்யணும்? ஆமா, நம்முடைய மனநிலை எப்படி மாறணும் அப்படிங்கறத இன்றைய பதிலுரை பாடல், அதாவது திருப்பாடல்கள் 57 நமக்கு மிக அழகா கத்துத்தருது. இந்த திருப்பாடல தாவீது அரசர் ஏதோ ஒரு பாதுகாப்பான மாளிகையில உட்கார்ந்துகிட்டு பாடல. அவர் ஷவுல் அரசனுக்கு பயந்து ஒரு இருண்ட குகையில ஒளிஞ்சிருந்தப்போ மரண பயத்தின் மத்தியில எழுதப்பட்ட வரிகள் தான் இவை. அவ்வளவு இருட்டான சூழ்நிலையிலும் அவர் பாடுறாரு பாருங்க. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன் அப்படின்னு பாடுறாரு.
அந்த நம்பிக்கையோட உச்சகட்டமா அவர் சொல்ற அடுத்த வரிதான் இன்னும் பிரம்மாண்டமான ஒண்ணு. என்னன்னா, என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. சாதாரணமா பாத்தீங்கன்னா விடியல் தான் ஒரு மனிதனை தூக்கத்திலிருந்து எழுப்பும். ஆனா இங்க தாவீது தன்னோட புகழ்ச்சியால அந்த வைகரையே, அதாவது அந்த விடியலையே நான் எழுப்புவேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு. இது உங்க ஒவ்வொருவருக்குமான ஒரு அற்புதமான அழைப்பு நேயர்களே. ஒரு அழகிய உருவகமா இதை நீங்க எடுத்துக்கலாம். புகழ்ச்சி அப்படிங்கிறது வெளிச்சம் வந்த பிறகு நாம கொடுக்கிற எதிர்வினை கிடையாது. இருட்டுல இருக்கும்போதே வெளிச்சத்தை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அது. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை வெறும் வேலையாட்களா பார்க்காம நண்பர்களா பார்த்து உங்க மேல இருந்த தேவையற்ற குற்ற உணர்ச்சிகள், பயம், கவலை அப்படிங்கிற பெரிய சுமைகளை நீக்கினதை நீங்க முழுமையா உணரும்போது உங்க உள்ளம் தானாகவே விழித்தெழும். ஆமா, வீணையையும் யாழையும் அது மீட்டத் தொடங்கும். உங்க சூழ்நிலை எவ்வளவு இருட்டா இருந்தாலும் சரி, அந்த புகழ்ச்சி தான் உங்க வாழ்க்கையில விடியலை கொண்டு வரும். ஆண்டவரோட பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது அப்படிங்கிறத மக்களினங்களிடையே நாம அறிவிக்க வேண்டியது இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான புகழ்ச்சியின் வழியாகத்தான். ஒருவன் ஆண்டவரோட உண்மையான நண்பனா மாறிட்டான் அப்படின்னா அவன் இருளை பார்த்து பயப்படவே மாட்டான். அந்த வைகரைய அவனே உருவாக்குவான். ஆமா, மிகச்சரியான விளக்கம். ஆக இன்னைக்கு நாம பார்த்த எல்லா வாசகங்களும் ஒட்டுமொத்தமா ஒரு மையப்புள்ளியை நோக்கி தான் நம்ம கூட்டிட்டு போகுது. கரெக்ட். ஆண்டவர் இயேசு நம்ம எந்த நிபந்தனையும் இன்றி தேடி வந்து தம் சொந்த நண்பர்களா தேர்ந்தெடுத்திருக்காரு. திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல, நாம ஒருவேளை தடம் மாறினாலும் அவர் ஒரு தாயின் தந்தையின் ஒருங்கிணைந்த பொறுமையோடு நம் இதய கதவு கிட்ட நமக்காக காத்துட்டு இருக்காரு. அதே போல எருசலேம் சங்கம் செஞ்சது போல தூய ஆவியாரோட வழி நடத்துதலின்படி அவர் நம்முடைய தேவையற்ற சுமைகளை நம்மை விட்டு முற்றிலுமா அகற்றாரு. இதுக்கு பதிலா நாமும் தாவீத போல உறுதியான உள்ளத்தோடு வைகரியை விழுத்தலச் செய்து அவரை புகழ்ந்து பாடி அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் அழைப்பு. நண்பர்களா இருக்கிறது, அப்புறம் மத்தவங்களையும் நண்பர்களா ஏத்துக்கிறது. எந்த அளவுக்கு நாம ஆண்டவரோட நட்பை முழுமையா உணர்கிறோமோ அந்த அளவுக்கு அதை மத்தவங்களுக்கும் கொடுக்க நாம கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. இந்த ஆழமான விவாதத்தோட முடிவா நேயர்களே உங்களுக்கு ஒரு சவாலான, அதே சமயம் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்ககிட்ட இவ்ளோ பொறுமையா உங்க மேல எந்த சுமையும் சுமத்தாத ஒரு நல்ல நண்பரா இருக்கும்போது இன்னைக்கு நீங்க யார பணியாளரா நடத்துறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. உங்க குடும்பத்துல இல்லனா உங்க வேலை இடத்துல அல்லது உங்க சமூகத்துல யாரு மேல நீங்க தேவையற்ற சுமைகளை, தேவையற்ற எதிர்பார்ப்புகளை சுமத்திருக்கீங்க? இன்னைக்கு அந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு உண்மையான நட்புக்கரம் உங்களால நீட்ட முடியுமா? இத பத்தி நீங்க கொஞ்சம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா சிந்திப்பாங்க. இந்த செய்தி நேயர்கள் வாழ்வில் செயல்பட நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நிறைவு செய்ய விரும்புறேன். ஆமாம், கட்டாயமா ஜெபிங்க. அன்பான ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயர் வாழ்விலும் ஒரு விடியல் உண்டாகட்டும். அவர்கள் கவலைகள் மாறி அவர்கள் உள்ளம் உம்முள் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை செய்யும். அவர்கள் தங்கள் இருளிலிருந்து எழுந்து உமது வானளவு உயர்ந்த பேரன்பை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்வில் இன்றியமையாத உமது அன்பை மட்டும் பற்றிக் கொள்ளவும், பிறர் மேல் தேவையற்ற சடங்கு ரீதியான சுமைகளை சுமத்தாமல் இருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். உமது தூய ஆவியானவரின் ஒளியால் எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். எங்கள் ஆன்மாவை முடக்கும் எல்லா தேவையற்ற பாரங்களையும் நாங்கள் இறக்கி வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருந்தபோதும் நீர் எங்களை எந்த நிபந்தனையும் இன்றி உமது நண்பர்களாக தேடி வந்து தேர்ந்தெடுத்த அந்த மாபெரும் அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். ஆமாம் ஆண்டவரே. நாங்கள் எப்போதெல்லாம் சுயநலமாக சிந்தித்து எங்கள் ஈகோவை முன்னிறுத்துகிறோமோ அப்போதெல்லாம் உமது அகாபை அன்பை எங்களுக்கு நினைவூட்டும். நீர் எப்படி எங்களுக்காக உம்மையே முழுமையாக கையளித்தீரோ அதே போல நாங்கள் எங்கள் சக மனிதர்களிடம் எங்கள் நேரத்தையும் அன்பையும் தியாகம் செய்து நிலைத்திருக்கும் அன்பின் கனிகளை கொடுக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்களை சுற்றி இருப்பவர்களை பணியாளர்களாகவும் எங்களை விட குறைந்தவர்களாகவும் பார்க்காமல் அவர்களை நண்பர்களாக பார்க்கும் ஒரு புதிய பார்வையை எங்கள் மனங்களில் உருவாக்கி அருளும். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. ஆமா, இதை மற்றவர்களுக்கும் கொண்டு சேருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.
தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ் பாடுவேன். என் நெஞ்சே செய்வேன். மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை.
என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.